உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாஜக தன்னுடைய ஆட்சியை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பாத்தீங்கன்னா சிறப்பு நிதியை கொடுத்திருக்காங்க. 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா மாசம் உங்களுக்கு நீங்க கீழே இருக்கிறீங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அப்படின்ற வச்சிருக்கீங்களே, அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களா? விலைவாசி உயர்ந்து விட்டது 10 வருஷத்துக்கு மேல. சம்பளங்கள் ஏற்கனவே ஓரளவுக்கு உயர்ந்து விட்டது. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் விலையேற்றம் இருக்குது. அப்போ மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு. அப்போ இன்னும் அந்த 3 லட்சம் ரூபாய் ஸ்லாப்லேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மக்களை, அது நடுத்தர வர்க்கத்தை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும். காஷ்மீர்லேயும் ஒரே வரி இருக்கணும், அதே நேரத்தில் கன்னியாகுமரியிலையும் ஒரே வரி இருக்கணும். இதைத்தானே நீங்கள் கொண்டு வந்தீங்க. அப்போ அந்த ஒரே வரி இருக்கிற திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்களே, இன்றைக்கி பெட்ரோல் அந்த மாதிரி இல்லையே. அதற்கு இந்த ஆட்சி ஏன் தயங்குது? மோடி ஏன் தயங்குறாரு இன்னைக்கு வரைக்கும்? நிர்மலா சீதாராமன் தமிழ், அதில் ஒரு மாறுபாடே கிடையாது. இப்போ கடந்த 6 முறை அவங்க நிதிநிலை அறிக்கையை படிக்கும்போது, பட்ஜெட்டை படிக்கும்போது ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி அதே மாதிரி ஒரு 2-3 வார்த்தைகள் தமிழில் பேசுவோம். இந்த இடம் எதுக்காக தமிழை சுத்தமாக புறக்கணிச்சிட்டு திருக்குறளோ இல்லைன்னா வேற ஏதோ நாலடியாரோ ஏதோ ஒரு வார்த்தையை பேசாமல் எதற்காக அதை புறக்கணிச்சாங்க அப்படின்றது. ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக அடிமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளது வேற்றுமையில் ஒற்றுமையில் காண்கிற நாடு. மட்சியில் கூட்டாட்சி தத்துவம் எந்த காலத்திலேருந்தோ இருக்கு. மாநிலமும் சரி மத்தியும் சரி இவங்க கூட்டணியா இருந்து இந்த வரியை மக்களிடம் வசூலிக்கிறாங்க. இது நல்லா தெரியுது. மக்களை ஏமாத்துறாங்க. பல மாநிலங்களும், தமிழ்நாடு மட்டும் இல்ல பல மாநிலங்களும் இந்த வரி வருவாய் இவங்களுக்கு ஒரு கொள்ளையடிக்கிற வருவாய் அரசாங்கத்துக்கு. லேபர் லாஸ்ல ரிஃபார்ம் கொண்டு வரணும். இப்போ நிறைய இடத்துல வேலை உத்தரவாதமே இல்லை, நினைச்ச நேரம் வேலையை விட்டு எடுக்கிறாங்க. அப்ப அந்த லேபர் லாஸ்ல ரிஃபார்ம் கொண்டு வரணும். அது செய்யல. நில எடுப்பு, லேண்ட் அக்விசிஷன் நிறைய இடத்துல முறைப்படி செய்யவே இல்லை. இன்னைக்கு கூட பரந்தூர்ல அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. மத்திய பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்திருக்கிறாங்க. இல்லை, பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டுட்டு வருது. ஆந்திரா, பீகார் இந்த மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு நிதியா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்ல முக்கியமான அம்சங்கள் என்னென்ன பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ எப்படின்னா, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மோடி அரசாங்கத்தின் 11வது பட்ஜெட் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா 7வது பட்ஜெட். இது வரைக்கும் மொரார்ஜி தேசாய் 6 முறை கன்சிக்யூட்டிவாக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு தொடர்ச்சியாக. இந்தம்மா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி 7வது முறையாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. பெருமைப்படக்கூடிய விஷயம். ஒன்று, தமிழர் என்ற விதத்தில், அவங்க கர்நாடகாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தமிழர் என்ற விதத்தில் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம்ன்றது ரைட்டு. இந்த பட்ஜெட்டில் பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, இதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 2 பக்கமும் நம்ம பார்க்கணும். ஒரு பட்ஜெட்டில் புரட்சிகரமான ஏதாவது திட்டங்கள் இருக்குதா அப்படின்னா பெரிய அளவில் அந்த மாதிரி புரட்சிகரமான திட்டங்கள் இல்லை. மற்றபடி எல்லா தரப்பையும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்கணும். குறிப்பாக இளைஞர்கள், வேலைவாய்ப்பு, கல்வி, விவசாயம் இந்த விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ இளைஞர்கள் பார்த்திங்கன்னா 4.1 கோடி பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு அவங்க ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியிலே இதை சொல்லியிருந்தாங்க. திறன் மேம்பாட்டு பயிற்சி புதிய கல்விக் கொள்கையில் கூட இருக்குது அப்படின்றதுக்காக. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது வேலைவாய்ப்பை பெருகிறதுக்காக ஒரு ஐட்டம் பண்ணியிருக்காங்க. 500 முன்னறி நிறுவனங்களில், அந்த நிறுவனங்களில் இன்டென்சிவ் ட்ரைனிங். இப்போ நிறைய கம்பெனி ஃப்ரெஷர்ஸை எடுக்கிறத விட இந்த இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு போவாங்க. அது இப்போ அந்த வேலைவாய்ப்பு பெருக்கிறதுக்காக குறைஞ்சது ஒரு 1 கோடி பேருக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்கணும். அதற்கு என்ன அப்படின்னா, நாங்கள் அதுக்கு மாதம் 5,000 ரூபாய் நாங்கள் கொடுத்துருவோம். முதல் மாதம் 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுப்போம். அதற்கு பிறகு மாதம் 5,000 ரூபாய் அந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குற பிள்ளைகளுக்கு கொடுக்குவோம் 5 ஆண்டுகளுக்கு இப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. இது
அதாவது ஒரு வருஷத்துக்கு அந்த 5000 ரூபாய் கொடுப்போம். 5 வருஷம் இந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் புது ஆட்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1 கோடி இளைஞர்கள் பயனடக்கூடிய ப்ரைவேட் செக்டாரில் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம்தான் அது. அதுக்கப்புறம் கல்வி கடன் வந்து 10 லட்சம் வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்கள் மேம்பாட்டு திட்டங்கள், பெண்களுக்காக ஒரு 3 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது எந்தெந்த திட்டங்கள்ன்றது இதுக்கப்புறம் வந்து அது டீட்டெயிலாக விவாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்தது விவசாயிகளுக்கு. இப்போ விவசாயிகளுக்கு எடுத்திங்கன்னா 1.52 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. போன பட்ஜெட்டில் வந்து 1.25 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதோட வந்து அதில் இன்னொன்று என்னென்னா 1 கோடி பேருக்கு இயற்கை விவசாயத்திற்கு ஊக்குவிக்கிறதுக்காக 1 கோடி பேருக்கு இயற்கை விவசாயம், கிட்டத்தட்ட 199 புது வகையான நெல் வகைகள் அப்படின்றத அறிமுகப்படுத்துறதுக்காக, விதை வகைகள் அறிமுகப்படுத்துறதுக்காக அதுவும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம உணவு பாதுகாப்பு சட்டம், அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கொரோனா காலத்தில் வந்து அது ஒன்று கொண்டு வந்தாங்க. 80 கோடி பேருக்கு வந்து உணவு கொடுக்கறதுக்கு, அரிசி கோதுமை கொடுக்கறதுக்காக. அந்த திட்டம் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விவசாயத்துறையிலும் டிஜிட்டல் புரட்சி ஏற்படுத்தும், டிஜிட்டல் புரட்சி ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் டிஜிட்டல் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நல்ல விஷயம்தான் அது. இன்னொரு பக்கம் வந்து இந்த அது புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் இளைஞர்களுக்கு இன்னொரு விஷயம் சேர்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஃப், இபிஎஃப்ஓ, அதாவது பிஎஃப்ல வந்து ப்ராவிடன்ட் ஃபண்டில் வந்து என்ரோல் பண்ண உடனே உங்களுக்கு அந்த 1 மாத சம்பளத்தை கொடுத்துருவோம். அந்த கம்பெனி 15,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு எந்த சம்பளம் கொடுக்குதோ அந்த சம்பளத்தை 1 மாதத்துக்குரிய சம்பளத்தை நாங்கள் இல்லை. இந்த கம்பெனின்ட்டு ஏதாவது இருக்குதா? கம்பெனி எதுவும் கொடுக்கல. நீங்கள் அதான் பிஎஃப்ல ஆட் பண்ணலாம். பிஎஃப்ல ஆட் பண்ணிங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி கம்பெனி தான் இருக்கும். அந்த கம்பெனி த்ரூவில் தான் பிஎஃப்ல ஆட் ஆகும். முதல் மாதம் சம்பளம் போட்டு அதில் வந்து அந்த பேசிக் வந்து இவ்வளோ பணியாளர்கிட்டேருந்து பிடிப்பாங்க. அந்த கன்சர்ன் வந்து பாதி கொடுக்கும். 50% போட்டு தான் பிஎஃப்ல போடுவாங்க. பிஎஃப்ல போடுறாங்க அப்படின்னா ஒரு பர்மனெண்ட் ஒரு எம்ப்ளாயி வந்து ஓரளவுக்கு அவங்க பர்மனெண்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் பிஎஃப் வரும். மற்றபடி இந்த முறைசாரா தொழிலாளருக்கெல்லாம் பிஎஃப் பெருசாக இருக்காது. அதனால் முறை சார்ந்த தொழிலில் தான் பிஎஃப் இருக்கும். அப்போ அந்த வேலையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிஎஃப்ல என்ரோல் ஆன உடனே அந்த 1 மாத சம்பளத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு உற்சாகப்படக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து எப்படின்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் நான் சொன்னேன். ப்ரொடக்ஷன் செக்டாரில் 15 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்குவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன, எந்த நாட்டுக்குமே வந்து விவசாய நெசவுக்கு அடுத்தது வந்து தொழிற்சாலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கணும். நீங்கள் ஐடி செக்டாரு, ட்ரேடிங் செக்டார் மட்டும் போனீங்கன்னா இப்போ சைனாலாம் முன்னேறினதாக தான் ப்ரொடக்ஷன் செக்டாரில் தான். நம்ம ட்ரேடிங் செக்டார்லேயே இருந்தோம். ட்ரேடிங் செக்டாரில் வந்து பெரிய அளவு ரெவன்யூ வந்தால் கூட வேலை வாய்ப்பு பெருகாது. மக்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து அதுவும் நிரந்தர வேலை வாய்ப்பு. அப்போ ஸ்கில்டு லேபர்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் எந்த நாடு மிக அதிக கவனம் செலுத்துதோ, தொழிற்சாலைகள் அதிகமாக வருகிறதோ அந்த நாடு தான் நிரந்தரமாக முன்னேற முடியும். அதுக்கு வந்து ஒரு முயற்சி எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பக்கம். இன்னொன்று வெளிநாட்டிலேருந்து வர கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் ரிபேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ சைனாலேருந்து அந்த எக்கனாமிக் சர்வேலேயே இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. சைனாவில் வந்து நம்ம உற்பத்தி ஆகிற பொருளை வந்து வர்த்தகம் தான் பண்ணுறோம், அந்த பொருளை நம்ம வந்து வாங்கி விற்கிறோம், அதில் ரெவன்யூ வருது. ஆனால் அதே வந்து அந்த கம்பெனிங்க இங்கே வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சைனா கம்பெனியை ஊக்குவிச்சு அவங்க இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா இங்கே நம்ம லேபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம வேலையாட்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம இளைஞர்களுக்கு அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல திட்டங்கள் தான். அதான் இளைஞர்களுக்காக, பெண்களுக்காக, விவசாயிகளுக்கான நிறைய நல்ல திட்டங்கள் வந்து மத்திய அரசு 12 தொழில் பூங்காக்கள் அமைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல திட்டம். அப்புறம் வந்து கிரீன் எனர்ஜி சிஸ்டம். இப்போ நம்ம வந்து அதுதான் கன்சர்வேட்டிவ் எனர்ஜிக்கு வரோம். இப்போ என்னன்னா கிரீன் எனர்ஜி வந்து பொல்யூஷன் ஃப்ரீ எனர்ஜி. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து பொல்யூஷனில் பெரிய அளவில் கான்சன்ட்ரேட் பண்ணல. அதாவது குளோபல் வார்மிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த இதுக்காக அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன முதலீடு பண்ணுறோன்றதை பெரிய அளவில் காட்டல இந்த பட்ஜெட்டில். ஆனால் என்னென்னா 1 கோடி வீடுக்கு வந்து சோலார் பேனல் வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்னென்னா எதிர்காலம் சோலார் பேனலில் தான் வரும். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அதை பற்றி பெரிய அளவில் வரல சப்சிடி. எலக்ட்ரிக்கல் வண்டிகள் வந்து உருவாக்கணும். சோலார் பேனல் என்ன அப்படின்னா இப்போ வந்து 1 கிலோவாட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணுவோன்னா 1 கிலோவாட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 78,000 என்னமோ அதுக்கு செலவாகும். அதில் 18,000 மானியம் கொடுக்குறாங்க.
மீதி 60,000 வந்து நம்ம தான் போடணும் அப்படின்றது. அதில் 300 யூனிட் ஃப்ரீன்றாங்க. மற்ற மாநிலங்களுக்கு சில வேளை அது பயன்படும். நம்மளுக்கு வந்து ஏற்கனவே 100 யூனிட் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க நம்மளுக்கு இந்த எனர்ஜிலேயே. அதனால் வந்து நம்மளுக்கு அது பெரிய அளவில் இருக்கா. அதனால் என்னென்னா இந்த சப்சிடியை வந்து அதிகமாக்கணும். நீங்கள் க்ரீன் எனர்ஜிக்கு மக்களை மாற வைக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் எது இல்லைன்னா நீங்கள் சுகாதாரத்துறையில் குறையும், க்ரீன் எனர்ஜிக்கு வந்துட்டா பொல்யூஷன் குறையும். அப்படி இருக்கும்பொழுது என்னென்னா அதே மாதிரி இந்த கண் பார்வை இதெல்லாம் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புன்னா க்ரீன் எனர்ஜிக்கு நம்ம மாற ரொம்ப நல்லதாக போயிடும் அப்படின்றது. அப்போ அந்த க்ரீன் எனர்ஜிக்கு வந்து சப்சிடின்னு வந்து முழு சப்சிடியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் 1 கிலோவாட் வரைக்குமாவது முழு சப்சிடி இருக்கணும். நீங்கள் ஒன்று செய்யலாம், 75% மத்திய அரசு ஏற்றுக்கணும், 25% மாநில அரசு ஏற்றுக்கிட்டோம். அப்படி வந்து யார் யார் வந்து இப்போ சொத்து வரி கட்டுறாங்களோ அவங்க வீடுகளுக்கு வந்து குறைஞ்சது 1 கிலோவாட் மின்சாரத்துக்கு வந்து சோலார் எனர்ஜி கொடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்கும், எதிர்காலத்துக்கு நல்லாயிருக்கும். அந்த எண்ணத்தில் இவங்க இன்னும் போகல. இவங்க வந்து வெறும் 1 கோடி வீட்டுகளுக்கு வந்து சோலார் எனர்ஜி. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 18,000 மட்டும்தான். 60,000 70,000 நம்ம செலவு பண்ணணும் 1 கிலோவாட்டுக்கு. அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஒரு கஷ்டம் சார். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ பேசியிருந்தோம். அதில் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா புதிய வருமான வரி பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த புதிய வருமான வரி பற்றின டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் எங்களுக்கு கொடுங்க சார். இப்போது 2 விஷயம் சொல்கிறேன். இப்போது ஐடி செக்டாரில் பழைய வருமான வரி புதிய வருமான வரி விகிதம் இருக்குது. இவங்க என்ன செய்திருக்காங்கன்னா இப்போ பழைய வரி விகிதத்தில் மாற்றம் செய்யலை, புதிய வரி விகிதத்தில் மாற்றம் செய்கிறாங்க. பழைய வரி விகிதத்தில் வந்து நிறைய கழிவுகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸோ இல்லைனா எல்ஐசி நீங்கள் பாலிசி கட்டுறதோ இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோ, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நிறைய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நிறைய வந்து கழிவுகள் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கும். ஆனால் 2.5 லட்சம் தான் வந்து அதிகபட்சம் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் வரின்ற மாதிரி இருக்கும். அதில் இருக்குது. ஆனால் என்னென்னா இப்போ புதிய வரி விகிதத்தில் வந்து 3 லட்சத்திற்கு மேலே ஸ்லாப் வச்சுருக்காங்க. இப்போ 3 lakhs வச்சுருந்தாங்க. 3 lakhsக்கு மேலே வந்துச்சுன்னா நீங்கள் வரி கட்டணும். இப்போ போன பழைய பீரியடில் வந்து 3 to 6, 3லேருந்து 6 லட்சம் வரைக்கும் 5%, 6லேருந்து 9 லட்சம் வரைக்கும் 10%, 9லேருந்து 12 லட்சம் வரைக்கும் 15%, அந்த 12 லட்சத்துக்கு மேலே 12 லட்சம் 15 லட்சத்துக்கு மேலே வந்து 30% கட்டணும், 20% அப்புறம் 30% கட்டணும். இப்போ என்னென்னா எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா இந்த டேக்ஸை வந்து ஸ்லாபை வந்து மாற்றுறதை விட அந்த மினிமம் வச்சுருக்காங்க பாருங்கள், அது 3 லட்சம் என்ட்ரி டேக்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு அதை வந்து உயர்த்தணும். ஏன்னா விலைவாசி உயர்ந்து விட்டது 10 வருஷத்துக்கு மேலே, சம்பளங்கள் ஏற்கனவே ஓரளவுக்கு உயர்ந்து விட்டது, எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் விலையேற்றம் இருக்குது. அப்போ மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு. அப்போ இன்னும் அந்த 3 லட்சம் ரூபாய் ஸ்லாப்லேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மக்களை அது நடுத்தர வர்க்கத்தை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இன்றைக்கி நடுத்தர வர்க்கம் எல்லாமே சராசரியாக வச்சு இப்போ நீங்கள் இடபிள்யூஎஸ்னு ஒன்று வச்சுருக்கீங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ஒதுக்கிடுங்க. அதான் வருமானம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு. அதுக்கு ஸ்லாப் என்ன வச்சுருக்கீங்க நீங்கள்? வருமான வரி சர்டிஃபிகேட் எவ்வளோ திரும்ப வாங்கி வரணும்? 8 லட்சம் ரூபாய்க்கு ஆண்டுக்கு. 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வருதா இருந்தால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 60,000 என்னமோ வரும். 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா மாதம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கீழே இருக்கிறீங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அப்படின்ற வச்சுருக்கீங்களே, அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களா? அப்போ என்னென்ன மினிமம் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபு அந்த இடபிள்யூஎஸ் ரேஞ்சில் வச்சுருக்கணுமா இல்லையா? பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. 8 லட்சம் வாங்குறவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கீங்க. அந்த 8 லட்சம் வாங்குற பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க ஏன் உங்களுக்கு வருமான வரி கட்டணும்? அது பெரிய முரண்பாடா இல்லையா? அப்போ 8 லட்சம் ரூபாய் வாங்குற வரைக்கும் நீங்கள் வருமான வரி கட்ட தேவையில்ல. ஏன்னா நீங்கள் அந்த வருமான வரி வறுமை கோட்டு லெவலில் வரீங்க, நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியெல்லாம் வரீங்க. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. 10% இடஒதுக்கீடு நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம், ஆனால் வருமான வரியும் கட்டணும்னா என்ன வித்தியாசம்? அப்போ இதைத்தான் இந்த அரசாங்கம் தயங்குது. அப்போது நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் வரி விலக்கு கொடுக்குறீங்க. இப்போ பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நிச்சயமா மிடில் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளவோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10-15 வருஷமா வந்து இந்த 2.5-3 வந்து மினிமம் பேசிக் ஸ்லாப்பை வச்சிருக்கீங்க. ஏன் அந்த மக்கள்கிட்ட அந்த பணத்தை புடுங்குறீங்க நீங்க? அப்போ அவங்க வந்து பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டாமா? அதுதான் சொல்றேன் நான். அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்களுக்கு 8 லட்சம் ஸ்லாப் வைக்கிறீங்கல்ல, அது கீழே தான் இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுறவங்கன்னு. அப்போ அவங்க இன்கம் டேக்ஸ் ஏன் கட்ட வைக்கிறீங்க? இது ஒரு டிஃபிகல்ட்டி இப்போ பாயிண்ட்டாக இருக்குது. இப்போது அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது புற்றுநோய்க்குரிய மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. 3 மருந்துகளுக்கு நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லுங்கள். இன்னொன்றுனா
லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே வரி விலக்கு கொடுக்கணும். இப்போ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் இருக்குது. அந்த விஷயங்களை இப்போ ஹார்ட் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்டுகளுக்கு, லங்கு பேஷண்ட்டுக்கு, காலகாலமாக வீசிங்கில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு, ஆஸ்மாவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு, இன்னொன்று சுகர் கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு ரெமடியே கிடையாது, காலகாலமாக சுகர் கம்ப்ளைண்ட், பிபி பேஷண்ட்டுக்கு காலகாலமாக அவங்க சாகிற வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு இந்த மாதிரி நோய்களுக்கு உரிய மருந்துகளுக்கு கண்டிப்பாக முழு வரி விலக்கு கொடுத்துருக்கணும். அப்போ கொடுத்தாதான் அந்த மக்களுக்கு அது பயன் இருக்கும். அதுலேயும் இந்த அரசாங்கம் தயங்கி இருக்கிறது அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கோடி பேருக்கு வீடு கட்டுறதுக்காக 10 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா போன தடவை வந்து வெறும் 3/4 லட்சம் தான் ஒதுக்குனாங்க. 3/4 லட்சம் கோடி தான், 0.76 lakhs தான் வந்து ஒதுக்குனாங்க. இந்த இடம் அது 10 மடங்காக பெருகி கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க. நல்ல விஷயந்தான் அது. எல்லா மக்களுக்கும் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணத்திற்காக இந்த அரசாங்கம் போயிருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ நம்ம பெரிய அளவில் மைனஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த இது வந்து என்னென்னா, நிர்மலா சீதாராமன் தமிழ், அவங்க தமிழர், அதில் ஒரு மாறுபாடே கிடையாது. இப்போ கடந்த 6 முறை அவங்க வந்து நிதிநிலை அறிக்கையை படிக்கும்போது, பட்ஜெட்டை படிக்கும்போது ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி அதே மாதிரி ஒரு 2-3 வார்த்தைகள் தமிழில் பேசுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து போன நம்ம எம்பிக்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட அவங்க ஹிந்தியில் மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டு, இல்லை நான் என் மக்களுக்காக நான் தமிழில் சொல்கிறேன், தமிழ்லேயும் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடம் எதுக்காக தமிழை சுத்தமாக புறக்கணிச்சிட்டு திருக்குறளோ இல்லைனா வேறு ஏதோ நாலடியாரோ ஏதோ ஒரு வார்த்தையை பேசாமல் எதற்காக அதை புறக்கணித்தாங்க அப்படின்போது நம்ம என்னென்னா, இயற்கையாக அவங்க புறக்கணித்தாங்க நம்ம சொல்லிட்டு போயிடலாம், அது ஒன்றும் அவசியம் கிடையாது, மரபு கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னென்னா, ஒரு தமிழர்கிட்டேருந்து தமிழ்நாட்டு மக்கள் 8.5 கோடி மக்களும் இதை எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? ஒரு 2 வார்த்தை தமிழில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? அதுதான் அந்த இடத்துல எதுக்கு புறக்கணிச்சாங்கன்னா, சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இப்போ தான் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அதில் ஒரு சீட்டும் கிடைக்கல. அப்போ அதனால புறக்கணிச்சிங்களா அந்த எண்ணம் வரும். இது ஒன்று. இது வந்து ஒரு லைட்டர் ஆஸ்பெக்ட். இது இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த பட்ஜெட் வந்து இந்திய தேசத்திற்காக பட்ஜெட் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் நினைக்கிறோம். ஆனால் இது கூட சேர்ந்து ஒரு 2 பட்ஜெட் வந்திருக்குது. பீகாருக்கான பட்ஜெட்டும் வந்திருக்குது, உத்தரப்பிரதேசத்துக்கான பட்ஜெட்டும் சேர்ந்து வந்துருக்குது. இப்போது இது வந்து ஒரு நெருடல், இது வந்து ஒரு பேடு எக்ஸாம்பிளை உருவாக்கும் எதிர்காலத்துக்கு. இல்லை இன்னொன்று சார், பாஜக வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு நிதியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசப்படுது. உண்மையாலுமே அது ஒரு காரணம் தானா, இல்லை ஆந்திராவில் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் மேம்படுத்தணும், அவங்க இன்னும் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க, பீகார் இந்த மாதிரி மாநிலங்கள் வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மத்திய அரசு ஒரு கன்சர்னில் நிதி கொடுத்துருக்காங்களா? இல்லை, இப்போ 2 விஷயம் அதில் சொல்கிறேன் நான். ஒன்று, நீங்கள் வந்து அவங்க வந்து ஆட்சியை காப்பாற்றுறதுக்கான்னு சொல்கிறீங்க. ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக அடிமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளது வந்து வேற்றுமையில் ஒற்றுமையில் காண்கிற நாடு. மட்சியில் கூட்டாட்சி தத்துவம் எந்த காலத்துலேருந்தோ இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் சுதந்திரம் அடைஞ்ச போய் முதல்ல கூட்டாட்சி தான். ஜவஹர்லால் நேரு மாற்று கருத்துடைய மாற்று வழியில் ஜெயிச்ச நம்ம அம்பேத்கர் அவர்களை சட்டத்துறை அமைச்சராக்கினார். அதனால் கூட்டாட்சின்றது நிறைய காலத்தில் இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா நரசிம்மராவ் காலத்தில் வந்து மைனாரிட்டி அரசாங்கம் இருந்தாலும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்காமல் தான் அவர் ஆட்சி நடத்தினார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தேவகவுடா காலத்துலேயும், மொராய் தேசாய் காலத்துலேயும் சரி, சரண் சிங் காலத்துலேயும் சரி, ஐக்கிய குஜரால், இவங்க எல்லா காலத்துலையும் விபி சிங் காலம், எல்லா காலத்துலேயும் வந்து மைனாரிட்டி அரசாங்கம் கூட்டணி ஆட்சி தான். இப்போ மன்மோகன் சிங் அரசாங்கமும் கூட்டணி ஆட்சி 10 வருஷம் நடத்துனாங்க, இல்லைன்னு சொல்ல. அதற்கு வந்து கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மைனாரிட்டி அரசாங்கத்தில் அழுத்தம் கொடுக்கும். இப்போ மோடி அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகள் மெஜாரிட்டியில் தான் இருந்தாங்க. மெஜாரிட்டியில் இருக்கும்போதும் கூட்டணிக்கு பங்கு கொடுத்தாங்க, அவங்க பெருந்தன்மையோடு பங்கு கொடுத்தாங்க. ஆனால் பெரிய அழுத்தம் இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது. மெஜாரிட்டி இல்லாத போது, மைனாரிட்டியாக இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. அதற்கு என்ன செய்வாங்கன்னா, இலைமறைவு காயாக சில உதவிகள் செய்வாங்க, அது தவறு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி செய்வாங்க, சில விஷயத்தில் கூடுதல் நிதி கொடுப்பாங்கன்னு. இந்த பட்ஜெட்டில் வெளிப்படை தன்மையோடு இந்த மாதிரி இருக்காது. மூச்சுக்கு 300 தடவை ஆந்திரா, மூச்சுக்கு 300 தடவை பீகார், இந்த வார்த்தைகள் வராது. இது என்னன்னா ஒரு பேடு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும் வருங்காலத்துக்கு அப்படின்றது. நம்ம வந்து பல மாநிலங்கள் சேர்ந்த ஒரு கூட்டாட்சியாக நாடு இருக்கும்போது அப்போ வந்து அந்த கூட்டாட்சி தத்துவத்தில் வந்து நீங்கள் ரொம்ப அடிமைத்தனத்தை காமிச்சிடக்கூடாது. அது மைனஸ் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா. இப்போ பீகாருக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் பீகார் சாலை இணைப்பிற்காகவே அந்த இணைப்பு திட்டத்துக்காக 26,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி
இன்னைக்கு பவர் செக்டார் போயிட்டிங்கன்னா எல்லாமே க்ரீன் எனர்ஜிக்கு மாறணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே வந்து ஒரு பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட்டுக்காக 2400 மெகாவாட், அதற்காக 21,400 கோடி பீகாருக்கு நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் பீகாரில் வெள்ளத்தடுப்பு இன்னொரு பெரிய மைனஸ் அதுதான். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்திங்கன்னா நம்ம வட மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், திண்டிவனம் வரைக்கும் மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு. கடந்த ஆட்சியில் கடந்த வருஷம் வந்து மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு, ஒரு வாரத்துக்கு மேலே வந்து ஒரு மாடி கிட்ட வெள்ளம் சூழ்ந்துருந்துச்சு. இது ஒவ்வொரு தடையும் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, தென் மாவட்டங்கள் இது வந்து நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம காலத்தில் இந்த தலைமுறையில் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அப்பேற்பட்ட வெள்ளக்காடு தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், கோவில்பட்டி இது மொத்தமும் வந்து அந்த இடத்துல சின்ன பின்னமாக சிதறிச்சு. நூற்றுக்கணக்கான ஏரி, குளம், குட்டை எல்லாமே உடஞ்சி போச்சு, மூழ்கி போச்சு. நிறைய கிராமங்களே வந்து காணாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு அழிவு அங்கே. அப்போது என்ன ஆச்சுன்னா மத்தியிலேருந்து குழு வந்தாங்க. முதல் தடவை 563 கோடி, அப்புறம் வந்து ஒரு 450 கோடினா அது எப்போவுமே ரெகுலராக கொடுக்குற ஃபண்ட்ஸு, அதாவது இது வெள்ள சேதார ஃபண்ட்ஸை வந்து அதை வந்து அட்வான்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் மத்திய குழு 2 தடவை வந்து ஆராய்ச்சி பண்ணிச்சு. இங்கே வந்து பண்ணாங்க, அங்கேயும் வந்து பண்ணாங்க. அதற்கு பிறகு எப்பவும் இல்லாத உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் வந்து பார்த்தாரு, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பார்த்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போன பிறகு அதோட முடிவு என்ன? வெறும் 200 கோடி கொடுத்தாங்க. 37,000 கோடி நம்ம கேட்டது, 200 கோடி கொடுத்தாங்க. நீங்கள் 200 கோடி கூட கொடுக்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு வெள்ளை அறிக்கை நீங்கள் 2 குழு வந்து பார்த்தீங்கல்ல, ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்துடணும். என்னென்னு நாங்கள்லாம் பார்த்தோம், இந்தந்த ப்ராஜெக்ட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இந்தந்த விஷயத்தில் வந்து மிகைப்படுத்தி சொல்லியிருக்குது, நாங்கள் கண்டுபிடிச்சது இவ்வளவு, தமிழ்நாடு அரசாங்கத்தாக இதை வந்து தன்னாலேயே வந்து அவங்க நிவர்த்தி செய்துக்க முடியும், எங்கள் அவசியம் கிடையாது பணம், அதனால நாங்கள் 200 கோடி கொடுக்குறோம். ஏதாவது ஒரு வெள்ளை அறிக்கை இருக்குதா? அப்படி ஆனால் டிமாண்டே பண்ணாத பீகாருக்கு வெள்ளப்பெருக்கு தடுப்புக்காக 11,500 கோடி கொடுக்குறீங்க. அப்புறம் கிழக்கு மாநிலங்கள் அப்படி சொல்லி என்ன செய்கிறீங்கன்னா, பீகாருக்கு, ஒடிசாக்கு, வெஸ்ட் பெங்காலுக்கு, உத்தரகாண்டுக்கு, இது கிழக்கு மாநிலங்கள், இவங்களுக்கு விசேஷ நிதி அப்படின்னு நீங்கள் ஒரு காலம் போட்டிருக்கீங்க. கிழக்கு மாநிலங்கள் தலைப்பு கொடுத்துருக்கீங்க. தலைப்பு கொடுத்துட்டு அந்த 4 மாநிலத்தோடு சேர்ந்து ஆந்திர பிரதேசத்தை அங்கே சேர்த்துருக்கீங்க. ஆந்திர பிரதேசம் தென்னில் இருக்குது, தென் மாநிலம். அப்போ தென் மாநிலம் எப்படி அந்த கிழக்கு மாநிலங்களில் சேர்ந்துச்சு? அப்போ இது பெரிய முரண்பாடு இல்லையா? அப்போ வரம்பு மீறி நீங்கள் பட்ஜெட்டை வந்து இந்த மாதிரி ஒதுக்குறது வந்து மிகப்பெரிய தவறு. இப்போ தமிழ்நாட்டை மட்டும் தான் ஒதுக்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டாலும் நிறைய மாநிலங்களில் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து குறிப்பிடலங்கும் போது நம்ம ஏன் தமிழ்நாட்டை மட்டும் அப்படி ஏன் தவறுதலாக வந்து மத்திய அரசை குறை சொல்லணும் அப்படின்னு ஒரு தாரத்தை சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, நம்ம தமிழ்நாடை பற்றி தானே மெயினாக நம்ம பேச முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்னென்ன, இப்போ ரயில்வே திட்டங்களா, தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? அதே மாதிரி இப்போ மெட்ரோ திட்டங்கள் செகண்ட் ஃபேஸு, 3 வழித்தடங்களில் செகண்ட் ஃபேஸு கிட்டத்தட்ட 116 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்குது. இதற்கு மேலே கோவைக்கு, மதுரைக்கு நம்ம திட்ட மதிப்பீடு போட்டு கொடுத்துருக்குறோம். அப்போ இதை பற்றிய வார்த்தைகள் அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை, இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை 2018 ஆரம்பிக்கப்பட்டது, திட்டம் போடப்பட்டது. 2019 வந்து அடிக்கலே நாட்டினார் நம்ம பிரதமர் மோடி அவர்கள். அதுக்கு இப்போ அது ஜமைக்கா நிறுவனம், அவங்க வந்து 82%, மத்திய அரசு 18% கொடுக்கணும். அந்த 18% கூட மத்திய அரசு கொடுக்கலையே. இப்போ அந்த ஜப்பான் நிறுவனமும் இன்னமும் வந்து சேங்ஷன் பண்ணலையே. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி காம்பவுண்ட் வால் போட்டு அதோடு நிறுத்திட்டீங்களே. அப்போ இதுதான் இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு புறக்கணிக்கிறாங்களா, அந்த எண்ணம் கண்டிப்பாக வரதான் செய்யும் இயற்கையாக. மற்றபடி நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க, பொதுவான திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அதிலெல்லாம் தமிழ்நாடு பயன்பெறும் அப்படின்றது நம்ம இல்லைன்னு சொல்ல. இப்போ எம்எஸ்எம்இ செக்டார் அது வந்து ஒரு நாட்டின் முதுகெலும்பு எம்எஸ்எம்இ செக்டார் தான், சிறு குறு தொழிற்சாலைகள் தான். அந்த சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. கடந்த காலங்களில் வந்து இப்போ 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கினாங்கன்னா இப்போது 20 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் கிரெடிட் கேரண்டி நாங்கள் கொடுப்போம் கடன் வாங்குறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் எவ்வளோன்னு கொடுக்கல. எவ்வளோ இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் அப்ளை பண்ணுறோம் ஒரு சிறு துறை கோயில், இப்போ அவங்க வந்து 10 லட்சமோ 20 லட்சமோ அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க்காரன் என்ன சொல்லுவாங்கன்னா, இது சப்சிடியோடு வாங்குற லோனு, என்னோட டார்கெட்டு முடிஞ்சிடுச்சுன்னுவான். இங்கே ட்ரை பண்ணாதீங்க, எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நீங்கள் வேறு பேங்க்கு ட்ரை பண்ணுங்கன்னுவான். சில நேரம்
சில நேரம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரொம்ப கம்மி பண்ணோம், எங்களால் இவ்வளோ தான் சேங்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கொரோனா காலத்தில் நிர்மலா சீதாராமன் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, 20 லட்சம் கோடி பேக்கேஜ் அறிவிச்சாங்க எல்லாத்துக்கும், எல்லா துறைக்கும். அதில் இந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கு 3 லட்சம் கோடி வங்கிகள் மூலமாக நிதி உதவி, 3 லட்சம் கோடின்னு டார்கெட் வச்சாங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய அளவில் 15% வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எம்எஸ்எம்இ செக்டார் சிறு குறு தொழிற்சாலைகள் வந்து 15% தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 45,000 கோடி, 3 லட்சம் கோடினா 45,000 கோடி நம்மளுக்கு பயன்பெற வகையில் கிடைச்சிது. அதுபோல் இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இவங்க 100 கோடி வரைக்கும் கிரெடிட் லிமிட் நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இது போல் எடுத்திங்கன்னா நிறைய விஷயங்கள். இப்போ விவசாயத்தில் நம்ம நார்மலாக எதிர்பார்த்தது என்னது, 6,000 ரூபா கொடுக்குறாங்க அந்த திட்டத்தில், 3 தவணையாக 2,000 இந்த தடவை 8,000 ரூபாய் ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். அது வரவே இல்லை. இன்னொரு பெட்ரோல் விலை ஏதாவது கம்மியாகுமோ அப்படிங்கிற ஒரு தாட்டுமே இருந்துச்சு. பட் அதை பற்றியுமே எந்த ஒரு பேச்சுமே. அதுதான் ஃபியூவல்ஸ் வந்து இன்னைக்கு என்னன்னா, அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுக்கு இருக்கிற பெரிய டிராபேக். அதுதான் வெளிநாட்டிலேருந்து வாங்குறது குறைக்கணும்னா நீங்கள் வந்து இங்கே வந்து என்னென்னா அது ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வரணும். ஜிஎஸ்டியே கொண்டு வந்தது என்னத்திற்கு, இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரி, காஷ்மீர்லேயும் ஒரே வரி இருக்கணும், அதே நேரத்தில் கன்னியாகுமரிலையும் ஒரே வரி இருக்கணும். இதைத்தானே நீங்கள் கொண்டு வந்தீங்க. அப்போ அந்த ஒரே வரி இருக்கிற திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்களே. இன்றைக்கி பெட்ரோல் அந்த மாதிரி இல்லையே. மாநிலம் ஒரு வரி, மத்திய ஒரு வரி, மாநிலத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு வரி ஒவ்வொரு மாநிலத்திலையும். அப்போது இன்னைக்கு வரைக்கும் அதை ஏன் கொண்டு வராமல் இருக்கிறீங்க ஜிஎஸ்டிக்குள்ளே? அப்போ அந்த எரிபொருள் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதற்கு இந்த ஆட்சி ஏன் தயங்குது, மோடி ஏன் தயங்குறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டத்தை நோக்கி? அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை மாநிலங்கள் ஏற்றுக்கலை, மாநிலங்களை ஏற்றுக்க வைக்கணும் நீங்கள் தான். மற்ற திட்டங்கள்லாம் மாநிலம் ஏற்றுக்குதா என்ன? அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து மாநிலமும் சரி மத்தியும் சரி இவங்க கூட்டணியாக இருந்து இந்த வரியை மக்களிடம் வசூலிக்கிறாங்க. இது நல்லா தெரியுது, மக்களை ஏமாத்துறாங்க. பல மாநிலங்களும், தமிழ்நாடு மட்டும் இல்லை பல மாநிலங்களும் இந்த வரி வருவாய் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கொள்ளையடிக்கிற வருவாய் அரசாங்கத்திற்கு. அதனால என்னன்னா மக்களை சுரண்ட வேண்டும்ன்றதுக்காக ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோலையும் டீசலையும் இன்றைக்கு வரைக்கும் கொள்ளாமல் இருக்குது. மிகப்பெரிய ஏமாற்று வேலை. மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அது என்னைக்கோ கொண்டு வந்திருக்கணும். ஸ்லாப்பை கூட நீங்கள் வைத்திருக்கு. இப்போ அதிகபட்சம் வந்து 28%, ரேரஸ்ட் காமடிட்டியில் 28%. சிதம்பரம் என்ன சொன்னார், அதிகபட்சம் 18 தான் இருக்கணும் அப்படின்னாரு. இவங்க இல்லை சில விஷயங்களுக்கு 28 இருக்கலாம். நீங்கள் அந்த 28 இருக்கிறது 30 ஆக்கியிருக்கோங்க, இல்லை 38 ஆக்கிங்களோ. அந்த 28லேயே நீங்கள் பெட்ரோலையும் டீசலையும் கொண்டு வாங்க. பாதி மாநிலமும் மத்திய அரசும் பகிர்ந்துக்க போகுது. அப்புறம் என்ன? அதனால் இந்த விஷயம்லாம் வந்து நிறையா வந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலில் இந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து அதை பற்றி இந்த அரசாங்கம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல, பொல்யூஷன் கண்ட்ரோல். அதே மாதிரி லேபர் லாஸில் ரிஃபார்ம் கொண்டு வரணும். இப்போ நிறைய இடத்துல வந்து வேலை உத்தரவாதமே இல்லை, நினச்ச நேரம் வேலையை விட்டு எடுக்கிறாங்க. அப்போ அந்த லேபர் லாஸில் ரிஃபார்ம் கொண்டு வரணும். அது செய்யல. நில எடுப்பு, லேண்ட் அக்விசிஷன் நிறைய இடத்துல வந்து முறைப்படி செய்யவே இல்லை. இன்னைக்கு கூட பரந்தூரில் அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்போ எப்படின்னா இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸில் வந்து என்னென்னா அந்த மக்களுக்கு வந்து 5 மடங்கு 10 மடங்கு நீங்கள் நிவாரணம் கொடுத்தா கூட பெரிய விஷயமா இருக்கும். அது நல்லா இருக்கும். அதுதான் அப்போது அந்த மாதிரி லேண்ட் அக்விசிஷனில் சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். அதில் வந்து இந்த அரசாங்கம் கான்சன்ட்ரேட் பண்ணல. இப்படி ஒரு நிறைய விஷயங்களில் வந்து லேக்கிங்காக இருக்கிறாங்க. சார் இன்னொரு விஷயம் என்னென்னா, தங்கம் வந்து விலையை எப்போதுமே வந்து அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். நம்மளால் தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த வரி வந்து சுங்க வரி வந்து குறைப்புனால நேற்று மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2,000 ரூபா குறைஞ்சிருக்கு, இன்றைக்கி 400 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இனி வரும் காலங்களில் தங்கம் வெள்ளி இதனுடைய விலைகள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ வெளியேந்து வர தங்கத்துக்கு சுங்க வரி வந்து 12லேருந்து 6 குறைச்சி. இது வந்து விற்பனையாளர்களுக்கு ஒரு கன்செஷன். அது மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்களான்னு தெரியாது. இப்போ டெம்பரவரியாக இறக்கிருக்காங்க, மறுபடியும் அவங்க சிண்டிகேட் போட்டு ஏற்றுவாங்க. மக்களுக்கு நேரடியாக நீங்கள் ஒரு பலனை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னா மக்கள் வாங்குற இடத்துல அந்த ஜிஎஸ்டியை கட் பண்ணணும். இப்போ தங்கம் வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் பணக்காரங்க வச்சுக்கிறதா கிடையாது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழைங்க கூட என்னன்னா ஒரு 1 கிராம் 2 கிராமாவது வீட்டில் வச்சுக்குவாங்க. எல்லார் வீட்லையும் வச்சிருப்பாங்க. சாப்பாட்டு கஷ்டமா இருந்தால் கூட ஒரு 1 கிராம் 2 கிராம் வச்சிருப்பாங்க. பாதி வீட்டில் வந்து அடமான கடையில் இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் என்ன விஷயம்னா நம்மளுக்கு வந்து சேமிப்பே அந்த தங்கத்தில் தான்.
அதான் வெளிநாட்டில் வந்து அடுத்த நாளைக்குரிய சேமிப்பு இருக்காது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேமிப்பே அந்த தங்கம் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் 3% ஜிஎஸ்டி அந்த தங்கத்துக்கு ஏன் வாங்குறீங்க? அது எவ்வளோ பெரிய தவறு. அதுதான் அப்போ இந்த சுங்கவரி வந்து குறைஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா தங்கம் விலை இதுக்கப்புறம் குறைந்து கொண்டே போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லையா? தற்காலிகமா குறையும். ஆமா, மறுபடியும் ஏறதான் செய்யும். என்னன்னா கடத்தல் தங்கம் குறையும். இன்னைக்கு கடத்தல் தங்கம் வந்து பெரிய லாபம் அவங்களுக்கு கிடைக்காது. இந்த வரி விலக்குல கடத்தல் தங்கம் வந்து குறைஞ்சிரும். இப்போ 12 ஆக்கிட்டாங்க, அவனுக்கு லாபம் கொஞ்சம் குறைஞ்சிடும் கடத்தல் தங்கம். இப்போ கடத்தல் தங்கம் குறையுது. அதனால என்னன்னா யாருக்கு அப்போ தங்க வியாபாரிகளுக்கு தங்கம் குறைவா கிடைக்கும்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேட் ஏற வாய்ப்பு இல்லை. இதுதானே. அதாவது டெம்பரவரியாக இப்போ வந்து குறைஞ்சிருக்குது. இப்போ வந்து நீங்கள் சென்செக்ஸ் குறைஞ்சிருக்குது, ஷேர் மார்க்கெட் குறைஞ்சிருக்குது, எல்லாமே குறைஞ்சிருக்கு, தங்கமும் குறைஞ்சிருக்குது. அவ்வளோதான். இப்போ அது டெம்பரவரியாக கொஞ்சம் நாளைக்கு குறையும், மறுபடியும் ஏற தான் செய்யும். அதை அவங்க சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி ஏறுவாங்க. அதனால் நீங்கள் ஜிஎஸ்டியை குறைச்சிங்கன்னா அது டைரெக்டாக மக்களுக்கு பெனிஃபிட் ஆகும். அதனால ஏன்னா கடந்த காலங்களில் 1% தான் இருந்துச்சு ஜிஎஸ்டி. 1% எதுக்கு 3% ஆக்கினாங்க தங்கத்து மேலே? நீங்கள் பிளாட்டினத்துக்கு வைரத்துக்கு எவ்வளோனா ஆக்கிக்கோங்க, அது உயர் வருவாய் பிரிவு தான் பயன்படுத்துறது. ஆனால் நடுத்தர ஏழை மக்களும் பயன்படுத்துறது இந்த தங்கம் தான் நம்ம நாட்டில். அப்போ அதுக்கு வந்து 3%, 1% குறைச்சாங்கன்னா வர்த்தகமும் பெருகும், வியாபாரமும் பெருகும், அரசாங்கத்துக்கு வருமானமும் பெருகும், மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதே இந்த அரசாங்கம் செய்ய தவறிச்சு. அடுத்து என்னென்னா, இந்த ரயில்வேல வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பாதி டிக்கெட் தான் கன்செஷன் கொடுத்துட்டு இருந்தாங்களா இல்லையா? கொரோனா அப்போ அது நிறுத்தினாங்க. மறுபடியும் இந்த அரசாங்கம் அதை கொடுக்கவே இல்லை. இப்போ இன்னைக்கு வரைக்கும் இதை ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிப்போமான்ற வெளியீடு கூட கிடையாது. இப்போ இது எவ்வளோ பெரிய தவறு. அதாவது வெளிநாடுலாம் மூத்த குடிமக்களை மொத்த பாதுகாப்பும் அரசாங்கமே ஏற்றுக்கும். ஆனால் நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பு. அப்போது இந்த ஒரு விஷயத்துலேயே அது அவங்களுக்கு கன்செஷன் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ இன்றைக்கி வரைக்கும் இந்த அரசாங்கம் ஏன் இதில் தயங்குது அப்படின்றது நம்ம இது முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வேக்கு வந்து 2,52,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதில் என்னென்ன திட்டங்கள் வரப்போகுதுன்றது நம்ம அதில் தெரியும் ரயில்வே பட்ஜெட்டில். இன்னொன்று எல்ஐசி, இப்போ வந்து ஆயுள் காப்பீடில் பென்ஷன் திட்டத்துக்கு நிறைய வந்து வயசானவங்க அப்ளை பண்ணுவாங்க. பென்ஷன் திட்டம் கிடையாது, பென்ஷன் பாதுகாப்பு அரசாங்கத்திலே கிடையாது. அமௌண்ட் மொத்தமாக கொடுத்துருவாங்க, மினிமம் தான் பென்ஷன் இருக்கும். அப்போ இந்த அமௌண்ட்டை எடுத்துன்னு போய் என்ன செய்வாங்க, இவங்க ஆயுள் காப்பீடில் போடுவாங்க. அது எல்ஐசியோ இல்லை ப்ரைவேட் செக்டார்லேயோ போடுவாங்க. போட்டு அதுலேருந்து வர்ற பணத்தில் வந்து மாதம் மாதம் அவங்க ஆயுள் காலம் ஃபுல்லாக வரும் பென்ஷன் திட்டம். இந்த பணம் போடுறாங்க பாருங்கள். நீங்கள் போடுற பணம் 30 லட்சமோ 50 லட்சமோ போட்டால் தான் மாதம் ஆனால் ஒரு 15,000 20,000 பென்ஷன் வரும். இந்த அமௌண்ட் ரிட்டையர்ட் அமௌண்ட் எடுத்து போடுறாங்களே, இதுக்கு டேக்ஸு ஜிஎஸ்டியில். அப்போது இதுக்கு ஏன் டேக்ஸ் போடுறீங்க? இந்த ப்ரீமியம் போடுறாங்கல்ல, அந்த ரிட்டையர்ட் ஆனவங்க கொண்டு போய் ப்ரீமியம் போடுறாங்களே, அந்த பணத்துக்கு எதுக்கு டேக்ஸ் பண்ணணும்? அட்லீஸ்ட் அந்த 58 வயசு 60 வயசுக்கு மேலே போடுறவங்களுக்காவது அந்த டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். அது எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டாங்க அந்த ப்ரீமியத்துக்கு. அதுக்கு இப்போ 18% என்னமோ டேக்ஸ் வாங்குறாங்க. அப்போ அந்த டேக்ஸுக்கு விலக்கு கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க, அதையும் கொடுக்கல இந்த அரசாங்கம். அதனால் ஒரு கடமைக்கு செய்திருக்கிறாங்க, மற்றபடி புரட்சிகரமாக செய்ய வேண்டியது எதுவுமே செய்யலை. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். இந்த பட்ஜெட் யாருக்கான ஒரு பட்ஜெட்? ஏழைகளுக்கா, இல்லை நடுத்தர மக்களுக்கா, இல்லை அப்பர் கிளாஸ் மக்களுக்கா? இது வந்து பெருசா மக்களுக்கான பட்ஜெட் மாதிரி தெரியல. வேலை வாய்ப்புல, தனியார் வேலை வாய்ப்புல வந்து நல்ல அக்கறை செலுத்தியிருக்காங்க, அது முயற்சி எடுத்திருக்காங்க. இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, தவறு இல்லைன்னு சொல்ல. நம்ம மற்றபடி இந்த அரசாங்கம் வந்து நம்ம பிஜேபிக்கான பட்ஜெட்டாக இருக்கலாம். பிஜேபி தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் தெரியுது ஒழிய மக்களுக்கு கீழ்மட்டம் வரைக்கும் பயனுள்ள பட்ஜெட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம கார்பரேட்டுக்கான பட்ஜெட்டுன்னு ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா கார்பரேட்டுக்கு பட்ஜெட் போட்டால் தான் அது கீழ் வரைக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். அது வந்து நம்ம சும்மா வாய் வார்த்தைக்கு பேசிக்கலாம், அந்த மாதிரி பேச முடியாது. இது கார்பரேட்டுக்கான பட்ஜெட்டுன்னு நம்ம நினைக்கவும் முடியாது. அதே நேரத்தில் நடுத்தர மக்களுக்கு பயனுள்ள பட்ஜெட்டாகவும் பெரிய அளவில் இல்லை அப்படின்றதான் ஒரு விஷயம். அது வந்து என்னென்னா வருங்காலத்தில் அடுத்த பட்ஜெட்லையாவது நம்ம பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். நன்றிமா. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.